சங்கீதம் 119 105, தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு என்னவா இருக்கிறதாம், வெளிச்சமாக இருக்கிறதா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய வசனம் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சம், நம்ம போகிற இடத்துக்கு என்னவா இருக்கிறதா, வெளிச்சமாக இருக்கிறதா. அப்போ அந்த இருளான காரியங்கள் வெளிச்சமான காரியங்களாய் மாறுவதுக்குண்டான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனம் நம்முடைய இதயத்தில் இருக்குமானா, தேவனுடைய வசனம் நம்முடைய இதயத்தில் இருந்து நம்ம அதை நினைத்து அதை தியானித்து நம்ம அசை போட்டு கொண்டு இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது, நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல அவர்கள் செழித்துவங்கி வளர்வார்கள். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் தருத்திரம் என்பது இருக்காது, காஞ்சி போன வாழ்க்கை என்பது இருக்காது, நெருக்கப்பட்ட வாழ்க்கை இருக்காது, போராட்டமான வாழ்க்கை இருக்காது. மாறாக அவனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு வாய்க்கா ஓரத்தில் ஓடுகிற ஒரு மரம் எப்படி இருக்கிறதோ, எப்போ பார்த்தாலும் செழிப்பாக இருக்கும். அது வெயில் காலம் வந்தாலும், மழை காலம் வந்தாலும், குளிர்காலம் வந்தாலும், பனிகாலம் வந்தாலும், எந்த காலம் வந்தாலும் அது வாடுக்கு செழிப்பாக இருக்காது, வாடுவது கிடையாது. அவருடைய இலைகள் கீழே விழுவது கிடையாது, அது செழிப்பாக இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், அந்த மரம் நீர்க்கால்கள் ஓடுகிற ஒரு இடத்துல இருப்பதனால அந்த மரம் வாடாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாடல் வராது, சோறு வராது, அசதி வராது, போராட்டம் வராது, பலவீனம் வராது, நெருக்கம் வராது, சஞ்சலம் வராது, தவிப்பு வராது. எப்போ வராது? இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கும்போது, இரவும் பகலும் வேத வசனங்களை நினைக்கும் போது, இரவும் பகலும் வேத வசனங்களை அசை போடும்போது அந்த வசனம் உள்ள போய் என்ன செய்யும், கிரியை செய்யும். நம்முடைய வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கையை என்ன செய்யாது, இருக்காது, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், அசை போட வேண்டும். தேவனுடைய வசனத்தை உள்ளே என்ன செஞ்சுருக்கணும், வச்சிருக்க